Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மில்க் சாக்லேட், அதுக்கப்புறம் ஒயிட் சாக்லேட், இது ரெண்டுமே பண்ண போகிறோம். ரெண்டுமே சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதையும் வீட்டில் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக பண்ணும்போது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எப்பயுமே இதே போல் வீட்டிலையே பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோத்துக்கு இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப குறைவு. ஒரு சாக்லேட் பண்ணுறதுக்கு 4 இன்க்ரீடியண்ட் மட்டும்தான் தேவைப்படும். இது ஒரு 10-15 நிமிஷத்துலையே செஞ்சும் முடிச்சிடலாம். அவ்வளோ சுலபமான ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம மில்க் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அதை விட பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணணும். இப்போ இதில் 50 கிராம் அளவு வெஜிடபிள் ஷார்ட்டனிங் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெஜிடபிள் ஷார்ட்டனிங் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா பட்டர், அப்புறமா டால்டா இதெல்லாம் வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் உங்ககிட்ட என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு மில்க் சாக்லேட் வெஜிடபிள் ஷார்ட்டனிங் வச்சு பண்ணி காமிக்கிறேன். ஒயிட் சாக்லேட் டால்டா வச்சு பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் நான் சொன்னதில் எந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதாவது அது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போது கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதை சிம்மில் வச்சுட்டே நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சேர்த்த வெஜிடபிள் ஷார்ட்டனிங் நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த சூடே அதுக்கு போதும். டைரெக்டாக நம்ம ஃப்ளேமில் காமிக்கக்கூடாது இந்த கடாயை. அதனால தான் டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐசிங் சுகர் கடைகளில் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வீட்டிலையே செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது 2 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருட்களுமே நான் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட் லிஸ்ட்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அதையும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சுகர் மெல்ட் ஆகிறது ரொம்ப முக்கியம். இது ஒழுங்காக மெல்ட் ஆகலைன்னா நம்மளுடைய சாக்லேட் ஒழுங்கான டேஸ்ட்டில் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது பால் பவுடர். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான் என்ன கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. நான் சொன்னது போல் லிங்க் இருக்குது, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மில்க் பவுடர் நம்ம வீட்டிலையே சுலபமாக தயார் பண்ணலாம். அந்த ரெசிபியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். வெனிலா எசன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். கடைகளில் கிடைக்கக்கூடிய சாக்லேட் போல் அது ஒரு வாசனையாக இருக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடித்தமான எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போது வெனிலா எசன்ஸ் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை சாக்லேட் மோல்டில் ஊற்ற போகிறோம். ஒருவேளை உங்ககிட்ட சாக்லேட் மோல்டு இல்லைன்னா நீங்கள் நார்மலான நெய் தடவின பிளேட்டில் கூட ஊற்றி இதை வைக்கலாம். அதாவது செட் பண்ணலாம். நான் இது போல் சாக்லேட் மோல்டு வச்சுருக்கிறேன். இதில் நம்ம நெய் எதுவும் தடவணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது சிலிக்கான் மோல்டு, அதனால் ஈஸியாக வெளியில் எடுக்க வந்துடும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட்டை இதில் ஊற்றிடலாம். உடனே ஊற்றிடுங்க. அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது ஊற்றிடுங்க. இது போல் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் செட் ஆக விடுங்க. 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. இதை ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க போதும். ரொம்ப சுலபமாக செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். மறுபடிக்கும் மீத இருக்க சாக்லேட்டை ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம கடைகளில் வாங்குகிற சாக்லேட் கூட ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் மெல்ட் ஆக தான் செய்யும். ஸோ இதுவும் அதே போல் தான் கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது எடுத்து சாப்பிடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சாக்லேட் சூப்பராக செட் ஆகியிருக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். வீட்டிலையே அப்படியே மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான சாக்லேட் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம ஒயிட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் சேம் மெத்தட். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு 50 கிராம் அளவுக்கு டால்டா சேர்த்துக்கோங்க. அதாவது இது 5 டேபிள் ஸ்பூன் அளவு டால்டா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் ஷார்டனிங் வச்சு பண்ணோம், இப்போ டால்டா வச்சு பண்ணியிருக்கோம். நான் சொன்னது போல் நீங்கள் பட்டர், கோகோனட் ஆயிலில் கூட பண்ணலாம், சேம் அளவுகள் தான். இப்போ இது மெல்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம கண்ணாடி பாத்திரம் யூஸ் பண்ணவே கூடாது. சில டைம் அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போல் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. டால்டா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் சேர்த்துக்கோங்க. இது 50 கிராம் அளவு ஐசிங் சுகர் இருக்கும். சேர்த்துட்டு இந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆகுறது வரைக்கும் நல்லா இது போல் கலந்துட்டே இருங்க. ஐசிங் சுகர் நம்ம கடையில் வாங்கினோன்னா அதிக விலை இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்க சர்க்கரையை வச்சே சூப்பராக பண்ணலாம். அதோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பமான எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் பால் பவுடர் சேர்க்க போகிறோம். இதில் நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்கக்கூடாது, அதுக்கு பதிலாக பால் பவுடரே சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒயிட் சாக்லேட் பண்ணுறோம், அதனால் பால் பவுடர் மட்டும்தான் சேர்க்கணும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இருக்கும். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் சாக்லேட் மோல்டில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே செட் ஆக விடுங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ஒயிட் சாக்லேட்டும் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் பட்டர் இல்லைனா கோகோனட் ஆயில் வச்சு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது போலவே 2 சாக்லேட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.